ஆ நல்லா இருக்கிறியா தீபக்? நானும் நல்லா இருக்கிறேன். நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் சாப்பிட்டியா? வேலை எப்படி போச்சு? சரி 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 சரி. அப்புறம் 2 சரி hours சரி later. நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். சரியா? ஓகே. பாய் பாய். என்னடா இது பேசிட்டு இருக்கிறோம்? இந்த ஃபோனே நீ யூஸ் பண்ணக்கூடாதுடா சாமி. போ ஃபோனே நீ தேவையில்லை எனக்கு. போ. சரி இன்னைக்கு ஃபோன் பண்ணோம். பைபிள் படித்தோமா? பைபிள் படிச்சிடலாம். இன்னைக்கு காலையில் இருந்துச்சுன்னு பைபிள் நம்ம வந்து ஒழுங்கா படிக்கல. வசந்த படிப்போம். சங்கீதத்தை படிப்போம். அதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான சாப்டர் சங்கீதம். சங்கீதம் 91 1 2 படிப்போம். அது படித்தா தான் நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டாகும். சரி 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 சரி. சர்வவல்லரு நிழல் தகரலாம். ஸ்தோத்திரேசப்பா 2 வசனம் போதும். 2 வசனம் படிச்சே ரொம்ப பரிசுத்தமா இருக்குது. பரிசுத்தமா இருக்குது ஆண்டவரே. உள்ள வந்து இதா இருக்குது. உள்ள படிச்சுட்டு இப்ப நீங்க எனக்கு வந்து பாதுகாப்பா இருப்பீங்க. ஏன்னா வந்து படிச்சு வசனம் படிச்சுட்டேன். இன்னைக்கு நாள் முழுதும் இந்த 2 வசனத்தினால என்னை வந்து பாதுகாத்துருங்க ஆண்டவரே. இந்த 2 வசனம் என்ன சர்வ வல்லரில் நிழல் தங்கறனா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு நாள் முழுதும் உம்மோட பிரசன்னத்தினால என்னை மூடிடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போதும் பைபிள் 2 வசனம் போதும். அப்புறமேட்டு படிப்போம். ஸ்தோத்திரம். நீங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா கொஞ்சம் ஃபன்னியா இருந்திருக்கும். சரிங்களா? சரி பார்த்தீங்கன்னா நம்ம அநேக முறை ஃபோனுக்கு தன்னோட வாழ்க்கைக்கு பல முறை கர்த்தரோட வேதத்தோட ஜாஸ்தியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதனால பல கஷ்டங்களை பல விஷயங்களை வந்து சந்திக்கிறோம். ஆனால் வந்து ஃபோனுக்கோ மற்ற காரியங்களுக்கோ நம்ம கொடுக்குற அந்த டைமை தேவனோட வார்த்தைக்கு கொடுக்கும்போது அதில் அற்புதங்கள் அடையாளங்களை நம்மளோட வாழ்க்கையில் சந்திக்க முடியும். நான் இங்கே ஒரு வேத வசனத்தை படிக்கலான்னு விருப்பப்படுறேன். சங்கீதம் 119 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தை படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. நம்ம வழியை நம்ம எப்படி சுத்தம் பண்ண முடியுமா? நம்மளோட வாழ்க்கையை எல்லா தவறான காரியங்கள் பல விஷயங்கள் இது எப்படி வர முடியுமா? அவரோட வார்த்தையை நம்ம படிக்க படிக்க மெடிடேட் பண்ண அந்த காரியங்கள் நமக்குள்ள வரதான் எல்லா காரியங்களும் என்ன பண்ண முடியும்? அந்த வசனம் நமக்குள்ள போய் கிரியை செய்து விடுதலை ஆக முடியும். ஸோ நான் அந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சங்கீதத்தை படித்து சங்கீதத்தில் 2 வசனத்தை படித்து அது நமக்குள்ளே கிரியை செய்யாது. மேபி பாதுகாப்புக்கோசரம் படிக்கலாம், அது நல்லது. ஆனால் பட் ரெகுலராக டெய்லி நம்ம வேத வசனத்தில் என்னவா இருக்கணும்? தியானமாக இருக்கணும். அதுதான் நம்மளோட வாலிபர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் சுத்திகரிக்கும், சுத்தம் பண்ணும், உங்கள் வழிகளை சுத்தம் பண்ணும். ரெகுலராக ஒரு குவைட் டைம், ரெகுலராக தேவனோட இருக்கிற ஒரு ஐக்கியம், ரெகுலராக வேத வசனத்தை படிக்கிறது, ரெகுலராக மெமரைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களோட வாழ்க்கையில் என்னவா இருக்கும்? ஒரு மாறுதலை கொடுக்கும். உங்களோட வழிகளெல்லாம் எந்த விஷயத்தில் நீங்கள் போனோகிராஃபிலையோ இல்லை பல காரியங்களை பல விஷயங்களை வந்து வாலிப நாட்களில் பிரயாசத்தில் மாட்டியிருப்போம், கவலைகள் இருப்போம். ஆனால் இந்த வேத வசனம் உங்களுக்குள்ள வந்து அந்த காரியத்தை எல்லாம் என்ன பண்ணிடும்? சுத்திகரிக்க பண்ணும். பரிசுத்தாவை நமக்குள்ள இருந்து அந்த வேத வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாரு நம்மள அகெயின்ஸ்டா எல்லா அந்த காலத்தின் கிரிக்கு விரோதமாக. ஸோ வேதத்தை படிங்க. வேதம் தான் நம்மளுக்கு ஜீவன், இதுதான் நம்மளுக்கு உயிர், இதுதான் நம்மளுக்கு சாப்பாடு. மண்ணா சாப்பிட நமக்குள்ள இருக்கிற ஆவி மனதின் உயிர் பெற்றுள்ளோம். வாலிபர்களே, உங்களோட வழிகளை சுத்தம் பண்றது ஒன்று வசனம் தான். இந்த வசனத்தை படிக்கப்படி உங்களுக்குள்ள ஜீவன் கடந்து வரும். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படுவாராக. பிரைஸ் லார்ட்.